لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: خير النساء نساء الأنصار، وفي رواية نعمة النساء نساء الأنصار. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் வழங்கிய சத்திய ஷரீஅத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உயிர் பாதுகாப்பு, பொருட்களின் பாதுகாப்பு, மானங்களின் பாதுகாப்பு, உடல் பாதுகாப்பு, அறிவு சார்ந்த பாதுகாப்பு என்று எல்லாவித பாதுகாப்புகளையும் மனித குலத்திற்கு உறுதி செய்யும் வகையில் ஷரீஅத்தின் சட்டதிட்டங்களை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அதிலே மானங்களை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமானது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மானம் போவதை பெரிதும் அச்சப்படுகிறார்கள். ஒரு 2-3 வயது குழந்தையை கூட திடீரென்று உடுத்தி இருக்கிற ஆடையை நாம் உருவினால் கூசி போகும், குறுகி போகும், வெட்கம் வந்துவிடும், மானம் போய்விடுவதாக குழந்தை கூட கருதும். மானங்களின் பாதுகாப்பு மிக முக்கியம், அதிலும் ஆண்களை விட பெண்களுக்கு. அதனால் தான் பெண்களுக்கு பர்தாவை எல்லாம் வல்ல இறைவன் அழகிய ஓர் அணிகலனாக தந்து இஸ்லாமிய பெண்களை உலகத்தில் பர்தா எனும் தனித்துவத்தின் மூலம், தனி அடையாளத்தின் மூலம் அல்லாஹ் உயர்வோங்க செய்திருக்கிறார். முக்காடு என்பது முஸ்லிம் பெண்களின் அடையாளமாக ஷரீஅத் வந்த காலத்திலே இருந்து இன்றைக்கு வரையும் இருக்கிறது. ஹிஜாப் என்கிற அரபி வார்த்தை பர்தாவுக்கு, முக்காட்டுக்கு சொல்லப்படும். தலையிலே துணி போட்டுக் கொள்ளுகிற பெண்கள் முஸ்லிம் பெண்களாக இந்த ஷரியத்தில் அறியப்படுகிறார்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. ஆண்டுதோறும் பிப்ரவரி 1 சுமார் இஸ்லாமிய நாடுகள் உட்பட 190 நாடுகளில் வேர்ல்ட் ஹிஜாப் டே என்று கொண்டாடப்படுகிறது. உலக பர்தா தினம். ஹிஜாப் உலகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்காக இந்த தினம் கடந்த 5 ஆண்டுகளாக மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டு உலகம் முழுக்க ஹிஜாபினுடைய சிந்தனைகளை இந்த நாளிலே தரப்படுகிறது. மானங்களிலே இருந்து பெண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கான பெரிய கேடயமாக இஸ்லாம் முன்வைக்கிறது பர்தாவை. குர்ஆன்
மனித குலத்திற்கு எதிரியாக இருக்கிற ஷைத்தான் மனிதனை வென்றெடுத்த வெற்றிகளில் அவனுடைய முதல் வெற்றி ஆடையை களைந்து அம்மனமாக்குவதுதான். திருக்குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வருகிறது, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஃபித்னாவில் ஆக்கிவிட வேண்டாம். எந்த மாதிரி ஃபித்னா? கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி, சொர்க்கத்திலே இருந்து உங்கள் பெற்றோரான ஆதம் ஹவ்வாவை வெளியேற்றினான். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, அந்த பெற்றோரின் ஆடையை முதலிலே உரிந்தான். துகிலுரிதல் என்பது ஷைத்தானுடைய முதல் செயல், முதல் வெற்றி. எந்த இடத்திலேயும் கவிழ்க்க முடியாத இறைநேசர்களையும் கூட கவிழ்ப்பதற்கு ஷைத்தான் கையில் எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் பெண்கள். ஷைத்தானின் கயிறுகள் என்று கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் ஷைத்தானை குறித்து பேசுவார்கள். இந்த மிகப்பெரிய ஃபித்னா ஆதம் ஹவ்வா மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளு ஃபித்னதி பனி இஸ்ராயீல ஃபின் நிஸா, மிகப்பெரும் சமுதாயமாக வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஃபித்னா பெண்களின் வழியாக ஏற்பட்டது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் தான் பெண்களுக்கு பர்தாவை அணிவிப்பதன் மூலமே கற்பொழுக்கமும் கட்டுக்கோப்பும் உள்ள ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் என்பது பெண்ணின் இயற்கையை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றாக தெரியும். பர்தா ஏதோ புதிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததல்ல. நம்முடைய ஷரியத்திலே மாத்திரமல்ல, பல்வேறு வணக்க வழிபாடுகளை இறைவன் சொல்லுவது போல பர்தா முன்புள்ள எல்லா சமுதாயத்திலும் இருந்தது, எல்லா மதங்களிலும் கூட இருந்தது. தொழுகையை குறித்து குர்ஆனின் வழிநெடுகளும் பார்த்தால், நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வசனம் கூடவே வழிநெடுக வான்மறையில் எப்படி வருகிறது தெரியுமா? ஜக்கரியா தொழுதது வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதது வருகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதது வருகிறது. தொழுகை நீங்கள் மட்டும் செய்யவில்லை, முன்னுண்டான எல்லா சமுதாயங்களும் செய்தார்கள். ஒரு நோன்பை கடமையாக்குகிற போது ரப்பே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வார்த்தை கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீது நோன்பு கடமை. எனவே முன்னாலே எல்லாரும் தொழுதார்கள், நீங்கள் தொழுகுங்கள். முன்னாலே எல்லாரும் நோன்பு நோற்றார்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள். அப்ப எந்த கடமையும் இங்கே புதிதாக உருவாக்கப்படவில்லை, முன்னாலே இருந்தது. இந்த வரிசையில் பர்தாவும் நம்முடைய ஷரியத்து மாத்திரம், இந்த உம்மத்து மாத்திரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய இந்த சமுதாயம் மாத்திரம் பேணுவதல்ல பர்தா. பர்தா முன்னுண்டான எல்லா சமுதாயத்திலும் இருந்தது. ஷரியத்து வருவதற்கு முன்னால் நாம் சொல்லுகிறோமே அறியாமை காலம், அறியாமை காலத்திலே கூட, அபூஜஹல்களின் காலத்திலே கூட, அதற்கு முன்னுண்டான காலத்திலே கூட எந்த பெண்ணும் தலை திறந்த வண்ணம் வெளியே வரவில்லை. அரண்நாட்டின் பழக்கத்தில் ஷரியத்து வந்ததற்கு பிறகு அது கடமையாகிறது, அவ்வளவுதான். முன்னாலேயே இருந்ததா இல்லையா? முக்காடு அணியாமல் அன்றைக்கு பெண்கள் வெளியே வருவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முந்தைய காலத்தை வர்ணிக்கிற அக்காலத்தினுடைய கவிஞர்களில் அரபுலகத்தின் பிரபலமான நாபிகா என்ற கவிஞர் அழகாக ஒரு கவிதை வரியிலே அந்த காலத்திலே இருந்த பர்தாவை சொல்லுவார். சகத ஹிமாருஹா வலம் துரிதி இஸ்காதஹு, ஆண்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற போது அவன் தலை துணி முக்காடு விழுந்து விட்டது, முகத்தோடு சேர்த்து மறைக்க முடியாமல் விழுந்து விட்டது. அவள் விரும்பாமல் விழுந்து விட்ட அந்த துணியை கீழே எடுப்பதற்கு குனியும் வரை தன் கையாலே முகத்தை பொத்திக் கொண்டு எடுத்தாள் என்றொரு வரி, கவிதை வரி சொல்லும். அங்கே விளக்கம் எழுதுவார்கள். ஷரியத் வருவதற்கு முன்னாலேயே கூட பர்தா என்பதும் முக்காடு என்பதும் நாமெல்லாம் அறியாமை காலம் என்று சொல்லுகிறோமே, அந்த காலத்திலே கூட இருந்தது. யாரிடத்தில் இல்லை, எல்லாரிடத்திலும் இருந்தது. 3000 வருஷங்களுக்கு முன்னாலே இந்த மண்ணிலே தோன்றிய
சௌராஷ்டிரியர்கள் அது ஒரு மதம். தலை துணி அணிந்து முக்காட்டோடு தான் பெண் காட்சி தர வேண்டும் என்பது அவர்களினுடைய சமய சட்டம். எல்லா மதங்களிலேயும் கூட அதற்கான சட்டத்திட்டங்கள் நிச்சயமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒரு பிரிட்டிஷ் மகாராணியோ ஒரு ஜப்பான் மகாராணியோ அரசவைக்கு வருகிற போது அந்த காட்சிகளை போட்டோவில் பாருங்கள். பத்திரிகைகளில் தலைக்கு முக்காடோடு அணிந்து ஸ்கார்ஃப் அணிந்து அந்த கண்ணியமான தலை துணியோடு முக்காட்டோடு வருவார்கள். அது எலிசபெத் மகாராணியாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டின் மகாராணியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கும் கூட சீக்கியர்களுக்கும் மார்வாடிகளுக்கும் முக்காடு என்பது கட்டாய சட்டம். அதிலும் மார்வாடிகள் தலை துணியோடு சேர்த்து முகத்தையும் தொங்கவிட்டுக் கொண்டு கொஞ்சம் அந்த தலை துணி சல்லடையாக இருந்தாலும் பரவாயில்லை, தலையையும் முகத்தையும் சேர்த்து பொத்திக் கொள்ள வேண்டும் என்பது மார்வாடி பெண்களுக்கான சட்டம், சீக்கிய பெண்களுக்கான சட்டம், ஜைனர்களின் நிறைய பிரிவினருக்கான சட்டம். ஏன் இவ்வளவு? ஏன் யூத மதத்தினுடைய குருமார்களின் குடும்பத்து பெண்கள் இதுவரைக்கும் வருதா இல்லாமல் வெளியில் வருவதில்லை. இது யூத மதத்தினுடைய சட்டம். இன்னும் தெளிவாக எல்லாருக்கும் தெரிந்த மிக அதிகமாக வர்தாவை விமர்சிப்பது கிறிஸ்தவ உலகம், மேற்கத்திய நாடுகள். நாங்கள் கேட்கிறோம், இதுவரை கன்னி மேரி தலையில துணி இல்லாமல் ஒரு போட்டோ விடாவது பார்த்ததுண்டா? இல்லை. மேரியை உருவகப்படுத்துகிற போதே முக்காட்டோடு தான் உருவகப்படுத்தினார்கள். மேரியின் காலத்தில் கேமரா இல்லை, ஆண்ட்ராய்டுகளின் இன்றைய உலகம் கூட இல்லவே. அன்றைக்கு கன்னி மேரிக்கு குறிப்புகள் தான் இருந்தது. அதை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ திருச்சபையினர் உருவப்படுத்தினார்கள். யாரும் கன்னிமேரியை போட்டா பிடிக்கவில்லை, மரியம்மாவை. அப்ப என்ன செய்வது? கிறிஸ்தவ திருச்சபை படம் வரைகிறது. என்ன படம்? கன்னிமேரியின் படம். படம் வரைகிற போது கிறிஸ்தவர்களே வெளியிட்ட படம் என்னவென்றால், தலையில் முக்காட்டோடு ஸ்கார்ஃப் அணிந்த கண்ணியமான அந்த உருவத்தோடு இருக்கிற மேரிதான் உலகத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் அறிவோம். நீங்கள் இன்றைக்கு தேவாலயங்களிலும் கிறிஸ்தவத்தினுடைய வீடுகளிலும் அவர்களுடைய கிறிஸ்தவர்களின் வீடுகளிலும் பார்க்கிற கன்னிமேரி திறந்திருக்கிற தலையோடு உலகத்தில் கன்னிமேரி இல்லை. எனவே கிறிஸ்தவமாகட்டும் யூதமாகட்டும் வேறு எந்த தொன்மை மிக்க மதங்களாகட்டும் அத்தனை மதத்திலேயும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வருதா. வருதா இங்கே ஷரியத் அது இஸ்லாம் செய்கிற போது மட்டும்தான் அது ஒரு பயங்கரவாத முத்திரையாக, அது ஒரு தனித்துவமாக, அது ஒரு பெண் அடிமைத்தனமாக இப்படி எல்லாம் சித்தரிக்கப்படுகிறதே ஒழிய முக்காட்டை போதிக்காமல் சமயங்கள் இல்லை. இந்த நாட்டினுடைய இந்து சமயத்தினுடைய புராதன ஆகம விதிகளில் கூட பெண்ணின் தலை திறந்திருக்க தகுதியற்றது என்கிற வார்த்தை ரிக்வேதத்தினுடைய வாக்கியங்களில் காணப்படுவதை பார்க்கிறோம். இவைகள் அத்தனையும் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், வருதா, தலைக்கு முக்காடு, முகம் மறைத்தல் என்பது இதுவெல்லாம் நீண்ட காலமாக மதங்களில் தொன்மையான கன்னிமேரியை தொடர்ந்து இன்றைக்கு வரையும் கூட கிறிஸ்தவத்தில் இறைவன் ஆற்றுகிற கன்னியாஸ்திரிகள் அத்தனை கன்னியாஸ்திரிகளும் தலைமூடியே இருப்பார்கள். அவர்கள் துவக்கி வைத்த மருத்துவமனைகளில் தலை மூடியதால் இன்றைக்கு எல்லா மருத்துவமனையினுடைய நர்சுகளும் தலைக்கு துணி அணிந்து கொள்ளுகிற, தொப்பி அணிந்து கொள்ளுகிற, ஏதோ ஒரு வகையில் முக்காட்டிற்கு வேறு பெயர் சுற்றி கொள்ளுகிற கன்னியாஸ்திரிகள் அத்தனை பேரும் போர்த்துகிறார்கள். அறியாமை காலத்திலேயே இருந்தது முக்காடு என்பது. முக்காட்டினுடைய முக்கியத்துவத்தை தெரிய வேண்டுமானால் இஸ்லாத்திலே சேர வருகிற பெண்கள் நபிகள் நாயகத்திடம் வந்த போது நாயகம் பேசிய அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். பெண்கள் இஸ்லாத்திலே சேர வருவார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்து கொடுப்பார்கள். இணை வைக்க மாட்டேன், ஷிர்க் செய்ய மாட்டேன் என்று தொடங்கி வாசகம் வரும். திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, குழந்தைகளை உயிரோடு கொல்லக்கூடாது என்றெல்லாம் வருகிற வாக்கியத்தில் வர்தா இல்லாமல் வெளியிலே சுற்றக்கூடாது என்பதும் இஸ்லாத்திலே சேர வருகிற பெண்களுக்கு நபிகள் நாயகத்தால் பைஅத் செய்யப்பட்டது என்றால் ஷிர்க்குடைய குற்றத்தோடு வர்தா இல்லாமல் ஒரு பெண் வெளிப்படுகிற அந்த குற்றமும் சேர்க்கப்பட்டிருப்பதிலிருந்து வர்தாவினுடைய கனபரிணாமம், அதனுடைய அர்த்த புஷ்டி நமக்கு இங்கே புரிய வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் வலியுறுத்தினார். ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே சொல்லுங்கள், உங்கள் மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய மகள்கள், பெண் மகள்கள் சொல்லுங்கள்,
வனிசாஇல் முஃமினீன், முஃமின்கள் உள்ள எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அவர்கள் மின் ஜில்பாபிஹின் யுத்னீன அலைஹின்ன மின் ஜில்பாபிஹின், அவர்கள் தலை துணி தொங்க விட்டுக் கொள்ளட்டும். ذلك أدنى أن يعرفن فلا يؤذين, இவர்கள் கண்ணியமான முஸ்லிம் பெண்கள், எனவே இவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று அறியப்பட இது குறைந்தபட்ச வழி. குர்ஆன் சொல்லுகிறது இந்த வார்த்தை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எல்லோரிடமும் இந்த வார்த்தை. திருக்குர்ஆன் பர்தாவின் அகமியங்களை குறித்து அடுக்கடுக்காய் பேசுகிற குர்ஆனின் வசனங்களில் கடைசி கட்டம் இப்படி கூட உண்டு. அவர்களின் கால் கொலுசு சப்தத்தை தட்டி நடக்க வேண்டாம், அதன் சலங்கை ஒளிகள் சிலரின் பார்வையை திருப்போம். கால் கொலுசு, அதுவும் அந்த காலத்தில் இப்போது போல கூட இல்லை. கைக்கு பெரிய காப்பு வளையல் அடித்தது போல் காலுக்கு பெரிய காப்பு இருக்கும். இன்றைக்கும் கூட அதாக நடனமாடுகிற பெண்களினுடைய சலங்கைகள் பட்டையாக இருப்பதை பார்க்கலாம். அப்படி ஒரு பட்டை, அந்த பட்டையின் கீழே வெள்ளியால் வசதி உள்ளவர்கள் தங்கத்தால் தொங்குகிற சலங்கை மணிகளை வைத்திருப்பார்கள். இதை காலிலே சற்று அடித்து நடந்தால் தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்க்கலாம் என்கிற அளவுக்கு சப்தங்கள் உள்ள கொலுசுகளை அணிந்து கொண்டிருந்த காலத்தில் ஆயத்திறக்குகிறது, பாதங்களை தட்டி நடக்க வேண்டாம், உங்களுடைய அழகு வெளிக்காட்டப்படுவதற்கு அது காரணமாக அமையும் என்கிற திருக்குர்ஆனுடைய வசனம் தலை துணியில தொடங்கி கால் கொலுசு வரைக்குமான பெண்களின் அங்க அவயங்கள் மூலமோ ஆபரணங்கள் மூலமோ வெளிப்படுத்தப்படுகிற எந்த அழகும் ஆபத்தானவை என்று சமூக ஒழுக்கத்தை குர்ஆன் பேசித் தருகிறது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் சபையில், கைருன் நிசாஇ நிசாஉல் அன்சார், கைருன் நிசா, பெண்களிலேயே சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள் தான் என்று சொன்னார்கள். ஃபகீல லிமாதா, கேட்கிறார்கள், ஏன் அன்சாரி பெண்கள் மட்டும் சிறந்தவங்கன்னு சொல்றீங்க? ஆயிஷா அம்மா விளக்கம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கும் உங்கள் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தலையிலே துணி அணிந்து கொள்ள, ஹிஜாப் அணிந்து கொள்ள சொல்லுங்கள் என்ற வசனம் இரவிலே இறங்கியது. இஷா நேரத்தில் இந்த வசனம் இறங்குகிறது. இஷா தொழுகைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அந்த வசனத்தை சொல்லுகிறார்கள். இனிமேல் முஸ்லிம் பெண்கள், எனது மனைவிகள் உட்பட எனது மகள்கள் உட்பட எல்லா முஸ்லிம் பெண்களும் பர்தா அணிய வேண்டும் என்று அல்லாஹ் ஹிஜாபினுடைய ஆயத்தை எனக்கு இறக்கி வைத்திருக்கிறான் என்று இஷா தொழுகைக்கு பிறகு நாயகம் சொல்லி அனுப்பினார்கள். சபையிலே கேட்டதை அனைத்து ஆண்களும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி அங்கே போய் நாயகத்திற்கு இறங்கிய ஆயத்தை இரவோடு இரவாக பெண்களுக்கு சொல்லுகிறார்கள். கேட்ட அந்த பெண்களில் பலர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிற போது பெரிய பெரிய போர்வைகளை போல உள்ள தலையிலே இருந்து முழுக்க போர்த்தி கொண்ட துணிகளோடு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்ததை நான் பார்த்தேன். பல பேர் பெரிய பெரிய போர்வைகளை போல மிகச்சரியான அளவீடுகளில் ரெடியான புர்காக்களும் பர்தாக்களும் இல்லை. ஒரு சில அறிவிப்பு இப்படி வருகிறது, இரவோடு இரவாக பர்தாவின் வசனம் இறங்கி விட்டதால், ஹிஜாபின் வசனம் இறங்கி விட்டதால் வேறு வழி இல்லை, பெரிய பெரிய அபா துணிகளை எடுத்து ரெண்டாக கிழித்து, கிழித்த துணியில் ஒன்றைக்கு தலையிலே சுற்றி கொண்டு அவர்கள் வந்தார்கள். தலைக்கு சுற்றி கொண்டு வந்த போது தலையிலே கருப்புக்காக உட்கார்ந்து இருப்பது போல எங்களுக்கு காட்சி தந்தது என்று ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள். பர்தாவினுடைய ஆயத்து இறங்குவது முன்னிரவில், பின்னிரவில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிற போது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாய பெண்கள் பள்ளிவாசலிலே பர்தாவோடு அணிவகுக்கிறார்கள். அந்த மதீனத்து பெண்கள் தான் இந்த பர்தாவின் முதல் முன்னோடிகள். எனவே அவர்கள் கைரும் நிசாக்கள், கைரும் நிசாக்கள், பெண்களிலே சிறந்த பெண்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்களை பாராட்டி பேசிய வசனம் எல்லாம் வருகிறது. ஒரு நல்ல முஸ்லிம் பெண், நாணமுள்ள முஸ்லிம் பெண், 4 பேர் பார்க்கிற வண்ணம் நடுவில் வந்து தலை துணி இல்லாமல் அவள் நிற்க மாட்டாள். ஒருவேளை அவள் நின்றால் அவளின் ஒடுக்கம் சந்தேகத்திற்கு இடமான. வெளியிலே தெரியும் வண்ணம் இருந்தால் அவள் உள்ளேயும் சொத்தையாக இருக்கிறாள் என்று அர்த்தம்.
நீங்கள் பழம் வாங்குகிற போது வெளியிலே ஆங்காங்கே கருப்பு படித்த பழங்களை எடுக்க மாட்டீர்கள். காரணம், அது உள்ளே அழுகி போயிருப்பதற்கான அறிகுறி. உள்ளே அது சொத்தையாக இருப்பதற்கோ அழுகி இருப்பதற்கோ புழுக்கள் இருப்பதற்கோ அறிகுறி என்னவென்றால், வெளியிலே காயப்பட்டிருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, வெட்டுப்பட்டிருக்கிறது, நிறம் மாறி இருக்கிறது, பழத்தை தள்ளி விடுவோம். வெளித்தோற்றத்தினுடைய அடையாளத்தில் ஒருவன் தலை திறந்து சுற்றுகிறான் என்றால் அவருடைய ஒழுக்கம் சந்தேகத்திற்கிடமானது. இது என்ன அவாண்டம் என்று நினைக்க வேண்டாம். புறத்தோற்றத்தை வைத்துத்தான் உள்ளீடு மதிப்பீடு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய பெண்களின் உள்ளத்திலே அவர்கள் ஒழுங்காக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அவர்களின் புறத்தோற்றத்தில் தலைமறைத்தல் உள்ளிட்ட பர்தா பேணப்பட வேண்டும் என்பதுதான். நாணம் உள்ள பெண் அப்படி முன்னாலே வரமாட்டார். பிரபலமான செய்தி உங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார், எனது வீட்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருந்தார்கள். ரசூலை அடக்கியது ஆயிஷா அம்மாவின் வீட்டில். அடக்கப்பட்டதற்கு பிறகு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள் நுழைவேன். அப்போது நுழைகிற போதெல்லாம் சாதாரணமாகவே நுழைவேன். அதற்கு பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டார்கள். அப்போதும் சாதாரணமாக நுழைவேன். காரணம், பர்தா தேவைப்படாதவர்கள் கணவரும் தந்தையும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்ட பிறகு நான் உள்ளே போயிருக்கிறேன். ஆயிஷாவே சொல்லுகிறார்கள், நான் ஒரு ஜியாரத்தினுடைய நோக்கில் அந்த வீட்டுக்கு உள்ளே போகும் போதெல்லாம் மஷ்தூதத்தன் அலைய தியாபி ஹயாஅம் மின் உமர், உமர் அங்கே அடங்கி இருக்கிறார் என்கிற வெட்கத்தால் என் ஆடையை கூட்டிக் கொண்டு என் ஆடையை கட்டிக்கொண்டு பர்தாவோடு தான் நான் உள்ளே போயிருக்கிறேன். உமர் பூமியிலே அவர் ஆய்வு முடித்து அடங்கி விட்டார். நல்லடியார்கள் இறந்த பிறகு மரணிப்பதில்லை என்பது வேறு. ஆனால் மௌத்தாகி அடங்கி இருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த மன்னரைக்குள் நுழைகிற போது கூட நான் பர்தா இல்லாமல் நுழைந்ததில்லை என்றால், உயிரற்றவர்கள் அல்ல, உயிருள்ள 4 ஆண்களுக்கு மத்தியில் நாணம் உள்ள பெண் அவன் தலை திறந்த வண்ணம் வரமாட்டான் என்பதெல்லாம் உலகம் ஹிஜாபிற்கு ஒரு நாள் வைத்து பிப்ரவரி 1ஆம் தேதியை வேர்ல்ட் ஹிஜாப் டே என்று கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் இந்த பர்தாவுடைய விஷயம் முக்கியமானது. தலைக்கு முக்காடு மட்டுமல்ல, முகம் மறைத்தலில் கூட 90% மார்க்க அறிஞர்கள் இந்த உம்மத்தில் முகம் மறைக்க வேண்டும் என்றே கருதுகிறார். 1-2 பேர் சில ஆதாரங்களை வைத்தோ அல்லது நவீனங்களை விரும்பியோ முகம் மறைக்க தேவையில்லை என்று வாதிடலாம். ஆனால் இந்த உம்மத்தின் அறிவுஜீவிகள் 90% மேல் முகம் மறைத்தல் என்கிறார்கள். சொல்ல போனால் ஒரு முகம்தான் கவர்ச்சியின் அடையாளம், முகம்தான் ஈர்க்கக்கூடிய மையம். அவைகளை திறந்து வைப்பது என்பது அவ்வளவு நல்லதல்ல என்பதே 90% உலமாக்களின் கருத்து. வேர்ல்ட் ஹிஜாப் டே என்று இன்றைய தேதியை கொண்டாடுவதற்கான பின்னணி கொஞ்சம் அதிசயமானது, ஆச்சரியமானது. முதலில் இந்த டேவை உருவாக்கி 2013 இருந்துதான் இப்படி ஒரு தினம் கொண்டாடுகிறார். நஜ்மான் ஒரு பொண்ணு, சொந்த ஊர் பங்களாதேஷ், 11 வயதுல பங்களாதேஷில் இருந்து அமெரிக்காவுடைய நியூயார்க்கு குடிபெயர்கிற பெண், முஸ்லிம் பெண். எனவே அவள் முக்காடு அணிந்து ஸ்கார்ப் அணிந்துதான் எப்போதும் இருக்க விரும்புகிற பெண். சக தோழிகளால் கல்லூரியிலே அவமானப்படுத்தப்படுகிறாள். நியூயார்க்கில் பப்ளிக்ல பார்க்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, தலை மூடிக்கொண்டு போனதால். காலம் வருகிறது என்கிறார்கள், போர்த்தி கொண்டு வருவதால் இரவு நேர விளக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த பெண் சொல்லுகிறது, என்னை திட்டிய வார்த்தைகள் இதுவெல்லாம் இரவு நேர விளக்கு என்றார்கள். அதுவும் செப்டம்பர் 11 குண்டுவெடிப்பிற்கு பிறகு என்னை பின்லேடனில் பேசி வருகிறாள் என்று கிண்டல் செய்தார்கள். ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு கிண்டலாக செய்த போதுதான் சோசியல் மீடியாவிற்குள் 2013 நான் ஆதரவு திரட்டினேன். உலகத்திற்கு ஹிஜாப் தினம் என்று ஒன்று வேண்டும், யார் யார் ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். சோசியல் மீடியா வழியாக பல கோடிக்கணக்கான பேர் ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு 190 நாடுகள்ல பிப்ரவரி 1ஆம் தேதி வேர்ல்ட் ஹிஜாப் டே அனுசரிக்கப்படுகிறது. அதை ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. புர்கா போர்த்தி இருக்கிற, தலையில முக்காடு போட்டிருக்கிற, ஸ்கார்ப் அணிந்திருக்கிற
துவங்குகிற ஒட்டுமொத்த முஸ்லிம் பெண் சமுதாயத்திற்கான தினமாக பிப்ரவரி 1 ஒரு புர்கா அணிந்த பெண் தான் பட்ட அவமானத்திற்காக வேண்டி சமூக வலைத்தளங்களின் மூலமாக இந்த டே உருவாக்கப்படுகிறது என்றால் முஸ்லிம் பெண்கள் பாரம்பரியமாக இஸ்லாமிய ஷரியத்தினுடைய பெருமையோடு இருக்கிற பெண்கள் பர்தாவில் எவ்வளவு பேணிப்போடு இருக்க வேண்டும். சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் யுவான் ரிட்லி, நீங்க இந்த பேரை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க வலைத்தளங்கள் வழியா. யுவான் ரிட்லி அதிசயமான பெண், அவள் முஸ்லிம் அல்ல, குடிகார பெண், கிளப்புகளுக்கு செல்லக்கூடிய பெண், ஒரு பெண் சார்பாக எத்தனை அத்துமீறல் இருக்குமோ அவ்வளவும் செய்கிற பெண். தாலிபான்களை பற்றி துப்பறிவதற்காக வேண்டிய ஆப்கானிஸ்தானத்திற்குள் மாறு வேடத்தில் முழு புர்காவை போட்டுக் கொண்டு போனால்தான் உள்ளே அனுமதி கிடைக்கும் என்பதால் அப்படி போக அந்த நாட்டினுடைய உள்ளூர் சவாரி ஒன்றிலே கழுதையிலே போய் கொண்டிருக்கிற போது தவறி விடும் போது பல்வேறு தகவல்களை வைத்து இது முஸ்லிம் பெண் அல்ல என்று தெரிந்து தாலிபான்களால் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அந்த தாலிபான்களை பற்றி தன்னுடைய 11 நாள் சிறைவாசத்தை பற்றி பின்னாலே யுவான் ரிட்லி நூலாக எழுதியிருக்கிறார். நான் அந்த தாலிபான்கள் காட்டுமிராண்டித்தனமானவர்கள் என்று கருதி இருந்தேன். இஸ்லாமிய அடையாளத்தோடு இருந்து அவர்களுக்கு முன்னால் உணவு உண்ண மறுத்தேன். சிறையில் அவர்களோடு கைதிகளின் ஒடுக்குகளுக்கு ஒத்துழைக்க மறுத்தேன். ஒரு கட்டத்தில் என் ஆடைகளை களைந்தேன் அவர்களை கவர்வதற்காக. என்னுடைய ஆடைகள் ஒவ்வொன்றாய் களைய களைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், யாரும் பார்க்கவில்லை. அவர்கள் காட்டுமிராண்டிகள் என்று சொல்லுவது ஆபத்தானது. அதற்கு பிறகு நான் இஸ்லாமை படித்தேன், பர்தாவை படித்தேன், பெண்மையின் சிறப்புகளை படித்தேன். இன்றைக்கு இஸ்லாத்திலே சேர்ந்து விட்ட யுவான் ரிட்லி அவருடைய மகள் கூட இன்னமும் மாறாமல் இருக்கிறார். ஆனால் சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய மிக முக்கியமான அந்த நாட்டினுடைய இன்டலெக்சுவல்களில் ஒருவராக கருதப்படுகிற ஒட்டுமொத்த யூதர்களும் சேர்ந்து ஒரு காலத்தில் தூக்கி பிடித்த யுவான் ரிட்லி சொல்லுகிறார், பர்தா அடிமைத்தனம் அல்ல, பெண் சுதந்திரத்தின் அடையாளம். நிறைய பெண்கள் இப்படி சமீப காலத்தில் அவர்கள் இஸ்லாத்திலே பெரிய பெரிய பெண்கள் இப்போது துறை சார்ந்த பெண்கள் இணைவதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் பர்தாவை தவிர ஒன்றுமில்லை. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய தவக்குல் கர்மான் என்ற பெண் யமன் நாட்டிலே அமைதிக்கான நோபல் பரிசு வாங்க மேடை ஏறுகிற போது பர்தாவோடு ஏறுகிறார். நோபல் பரிசை கொடுப்பதற்கு மேடையில் இருந்தவர்கள் துணுக்குற்றார்கள். முழுவதும் போக்கி கொண்டு வருகிற இந்த பெண்ணை பார்த்து இறங்கியவரிடத்தில் நிருபர்கள் கேட்டார்கள், என்ன இப்படி ஒரு கோலத்தோடு அதுவும் உலகத்தின் உயர்ந்த விருதை வாங்குகிற போது நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? அந்த பெண் தவக்குல் கர்மானி நிருபர்களுக்கு பதில் சொன்னார், ஆடை இல்லாமல் இருந்தது கற்காலம், அடிமைத்தனமான காலம். ஆடை கண்டுபிடித்து ஒவ்வொரு ஆடையாக முன்னேறியது நாகரிக காலம். நீங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆடையில் நின்று விட்டீர்கள். நான் ஆடையில் முழுவதுமாக நாகரிகத்துக்கு வந்துவிட்டேன். என்னை திரும்ப அறியாமைக்கு போக சொல்லாதீர்கள். நான் கண்டுபிடித்திருக்கிற உலகின் உயர்ந்த நாகரிகம் பர்தா ஒன்று மட்டும்தான். சொல்லுவது நோபல் பரிசு வாங்கிய இஸ்லாத்தை ஈர்க்கப்பட்டு சேர்ந்த பெண்கள் இப்படி நிறைய பேர். சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், ஃபர்ஸ்ட் பைலட்டாக உலகத்தில் உட்கார்ந்திருந்த பெண் புர்காவோடு தான் உட்கார்ந்திருந்தார், பர்தாவோடு தான். எந்த வளர்ச்சிக்கும் எங்களுடைய பர்தா தடையல்ல என்பதை சொல்லிக் கொள்ளக்கூடிய எத்தனையோ பேர்கள். பிரிட்டிஷ் பார்லிமெண்டினுடைய முதல் முஸ்லிம் பெண் எம்பி திறந்த தலையோடு போகவில்லை, ஸ்பெஷல் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நான் பார்லிமெண்ட்டுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தலை மூடித்தான் போவேன் என்று சொல்லி ஸ்பெஷல் அனுமதியோடு பிரிட்டிஷ் எம்பியாக உள்ளே நுழைந்திருக்கிறார். ஸ்வீடனில் இருக்கிற ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி டோனா ஜமால், மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி அந்த நாட்டில், புர்காவோடு அந்த நாட்டினுடைய காவல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பெண்களை பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய செனட் வரைக்கும் உள்ளுக்குள்ள முக்காடு போயிருக்கிறது. முக்காடு முஸ்லிம் பெண்களின் மிக முக்கியமான அடையாளம் மட்டுமல்ல, இந்த ஷரியத்தினுடைய பெருமை. யார் யாரோ இந்த பெருமையை பார்த்துத்தான் இஸ்லாத்திற்குள்ள படையெடுத்து வருகிறார்கள் என்கிற போது பாரம்பரியமாக இருக்கிற முஸ்லிம் பெண்கள் புர்காவை கொஞ்சம் தளர்த்தி, புர்காவை மாத்திரம் வெறுமனை கருப்பு கோட்டு போடுவது போல போட்டுவிட்டு தலை திறந்த வண்ணம் சுற்றுகிறார்கள். பர்தாவினுடைய முதல் அடையாளம், முஸ்லிம் பெண்ணின் முதல் அடையாளம், அவருடைய மதிப்பு தலைக்கு போடுகிற முக்காடிலிருந்து தான் துவங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
நம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும், நம்மால் வளர்க்கப்படுகிற பெண்களுக்கும், நம்முடைய அடுத்த தலைமுறை முஸ்லிம் பெண்களுக்கும் அல்லாஹ் முழு நேர பர்தாவை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆண்களுக்கு முன்னால் தன் உடலை காட்டி அவமானப்படுகிற அற்பத்திலே இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.